பார்த்து திமுகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. என்ன 8,000 கோடிக்கு கூப்பன் கொடுப்பதாம். எதுக்கு கூப்பன்? ஏன்னா இந்த கூப்பன் கொடுத்தா தான் ஊழல் செய்ய முடியும். இந்த கூப்பனுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஆட்சிக்கு வர்றது நிச்சயம் கிடையாது. ஆட்சிக்கு வர முடியுமா? மக்களை குழப்பி ஒரு அறிவிப்பு கொடுத்து, அதுவும் எப்படி டோக்கன் கொடுப்பாங்களாம். நீங்க போய் உங்களுக்கு தேவையான என்னென்ன பொருள் அவையிலே சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஏஜென்சி எடுத்துக்குவாங்க. அவங்க டோக்கன் கொடுக்கும்போது திமுக கரண்ட் போய் வாங்க வேணும். அப்போ அதுக்கு லஞ்சம் கொடுக்க வேணும். அப்படித்தான் அறிவிச்சிருக்காங்க. அண்ணா திமுக அறிவிப்பு அப்படி அல்ல. உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக 10,000 ரூபாய் போய் செலுத்தப்படும். அதோட எல்லா குடும்பத்திற்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும். விலையில்லாம பிரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல எப்பொழுது 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கிறாங்க. அதை 2,000 ரூபாய் நம்முடைய தாய்மார்கள் கணக்கு வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்று வருகின்ற பொழுது பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு பெண்கள் பணிக்கு செல்கின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு செல்லணும். பணி முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும். அதுல ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். இப்ப எலக்ட்ரிக்